இண்டிகேட்டர்ஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட், சப்போஸ் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு தெரிஞ்சுக்கலாம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டு. அண்ட் ப்ரைஸ் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், இது வந்து ஓவர் சோல்டா இல்லை ஓவர் பாட்டா அப்படின்றது இன்னும் சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்க. மார்க்கெட்டை வந்து வாலட்டிலிட்டி இருக்கா, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன, எந்த மாதிரி அப் மூவ் இருக்கும், இன்னும் மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா, அதுக்கு அடுத்தது மார்க்கெட் வந்து பாட்டம் ரீச் பண்ணிடுதா இல்லை இன்னும் இன்னும் வந்து ஓவர் சோல்ட் கண்டிஷனுக்கு வரலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இண்டிகேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இண்டிகேட்டரை வந்து சார்ட்லேயே வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போது tradingview.com வெப்சைட் போய்க்குங்க. சப்போஸ் லேப்டாப்பில் இருந்தீங்கன்னா go to that site. சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி அக்கௌண்ட் ஏற்கனவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுல வந்து இமெயில் ஐடி அது கேட்டு கொடுக்க சொல்லுவாங்க. இதுல இந்த tradingview.com வெப்சைட்ல இது வந்து ஃப்ரீ தாங்க. ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் இமெயில் ஐடி, அது ஒரு சைன் அப் பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. இதே பெய்டு இருக்கு, பெய்டு போறதுன்னா போலாம், அது வந்து கொஞ்சம் பைசாங்க. அது வந்து ஒரு $49 என்னவோ இருக்கும். சப்போஸ் இது எப்படி சார்ட் பார்க்கணும்னா பாருங்க, இதுல இருக்கு இல்லையா, அந்த மினிட்ஸ் இருக்கு பாருங்க, செகண்ட் பை செகண்ட் பார்க்கறதா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 1 செகண்ட், 5 செகண்ட், 15 செகண்ட், 30 செகண்ட்லாம் பார்க்கலாம். ஆனால் அது வந்து பெய்ட் மெம்பராக வச்சிருக்காங்க. பெய்ட் மெம்பர் ஒன்லி கேன் see these things. பெய்ட் மெம்பர் மட்டும்தான் இந்த செகண்ட்ஸில் பார்க்க முடியும். நாம் வந்து மினிட்ஸில் சார்ட் வச்சுக்கலாம். மினிட்ல 3 மினிட் ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை 5 மினிட் இந்த மாதிரி இங்கேயே இருக்குங்க. 15 மினிட்ஸு பட்டு பட்டுன்னு மூவ் ஆகும் சார், குயிக்காக மூவ் ஆகும். 1 செகண்ட் 5 செகண்ட்ஸ்லாம் வச்சிங்கன்னா. ஆனால் 1 செகண்ட்ஸில் வச்சு பண்ணுறது ரொம்ப பிபி ஏற்றி விடும். அதனால கொஞ்சம் சரி, கீப் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சார்ட்ல பண்றது பெஸ்ட்டுங்க. ஆமாங்க, அதுதான் பெஸ்ட். இன்ட்ராடேக்கு we can use 3 மினிட்ஸ். அது நீங்க இங்க வேணா மாத்திக்கலாம், எதுல வேணா மாத்திரம்னா மாத்திக்கலாம். அவர்லி சார்ட்டு, டெய்லி சார்ட்டு அந்த மாதிரி மாத்திக்கலாங்க. சரி, சில நேரம் இப்ப நான் பாருங்க, நான் 1 hour சார்ட்டா மாத்தினேன், அதனால இப்படி பாருங்க ஸ்கிரீன் தெரியல பாத்தீங்களா சரியா? இதை பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி இழுக்கணும் கீழே. இங்கே போய் நம்ம லெஃப்ட் மவுஸ் பட்டன் அழுத்திட்டு பிடிச்சி இப்படி கீழே இழுத்தீங்கன்னா வரும். அதுக்கடுத்து இந்த பார் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பார். டவுட்னா கேளுங்க, யார் வேணா கேளுங்க, டவுட்னா கேளுங்க. எனக்கு இந்த பார் இருக்குல்ல, இந்த பார்ல என்ன செய்யணும், ஹாவ் டு அது என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி இழுத்தீங்கன்னா பெருசாகும், கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா சின்னதாகும். அதுவும் நான் லெஃப்ட் மவுஸ் பட்டனை பிடிச்சி அழுத்திட்டு பண்ணுங்க. பார்த்தீங்களா வந்துருச்சா? இது அவர்லி சார்ட். 1 ஹவர்ல எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. அப்புறம் இந்த மவுஸ் அந்த சார்ட்டோட சென்டரில் வச்சுட்டு எல்லாம் வேற எங்கன்னா சார்ட் உள்ள வச்சுட்டு சாரி லெஃப்ட் வச்சு இழுத்தீங்கன்னா எங்கே வேணா போகுது, அப்படியே மேலே கீழே போகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, டேஸ் இருக்கு பாருங்க கீழே, இந்த பாருங்க இந்த இடத்துல டேஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன டேட்ல என்ன இருந்ததுன்றது. இது வந்து இங்க இருக்கிறது வந்து பிரைஸ். பிரைஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் டேஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும், we have to இப்போ வந்து இதை மாற்றணும் அப்படின்னா டேஸை குறைக்கணும்னா இங்கே பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அப்படியே வரும். திரும்ப கீழே போயிடுச்சுன்னா இப்படி இழுத்து பார்த்துக்கலாம் மேலே. ஓகே, இதுதான் இப்படிதான் மூவ் பண்ணணும் சார்ட்டுங்க. சரிங்களா? சப்போஸ் இன்னும் பெருசாக வேணும்னா ஒரே இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் அங்கே போயிட்டு இப்படி இந்த ஆரோவை பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா இவள் கேட்டு. டவுட் இருந்தால் சொல்லுங்க, யாருக்கும் டவுட் இருக்கு அதில்? இல்லை, இதில் டவுட் இல்லை. ஓகே, இதெல்லாம் டவுட் இருந்தால் அப்புறம் அடுத்த கிளாஸ் கூட கேட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது
இது என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு நான் பார்க்கலாம். நேற்று லாஸ்ட் டைமே சொன்னேன், நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டோட டைப்ஸ் இருக்கு. பார் சார்ட் இது, திஸ் இஸ் பார் சார்ட்டு, திஸ் ஒன் இஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு, அண்ட் திஸ் ஒன் இஸ் ஹாலோ கேண்டில் அண்ட் லைன் சார்ட்டு, அதே போல் ஏரியா சார்ட்டு. யூ கேன் கீப் எனி திங். இது ஃப்ரீ டூல் தான். திஸ் இஸ் அ ஃப்ரீ டூல். இது வந்து பேஸ் லைன் சார்ட்டு, பேஸ் லைன் சார்ட் இது. அடுத்தது வந்து ஹெக்கினாசி. ஹெக்கினாசி இது பேசிக்காக யூஸ் பண்ணுற டைப்ஸ். இதில் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். லைன் பிரேக்கு, ரென்கோ, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ரேர் தான். இது ஹாலோ கேண்டிலுக்கும் சாதாரண கேண்டிலுக்கும் தான் சார் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உள்ள நடுவில் கலர் இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்தது சப்போஸ் நீங்கள் ஒரே நேரத்தில் வேற சார்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இங்கே கிளிக் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து இது பேங்க் நிஃப்டியும் ஹெச்டிஎஃப்சியோட பேங்க்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி இல்லையா. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ண வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிறைய இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 சார்ட்டையும் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இது பேங்க் நிஃப்டி. ஸோ மல்டிப்ளா இந்த மாதிரி சார்ட்டை வந்து சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் ஐசிஐசி பேங்க்னாலும் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஐசிஐசி பேங்கையும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் வேற என்ன சார் வெயிட்டு, ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் எஸ்பிஐ சார். எஸ்பிஐ. ஓகே, சூப்பர். எஸ்பிஐ. வேற ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், வேற என்ன வெயிட்டு? எஸ்பிஐ. அடுத்தது வந்து ஆக்சிஸ் வந்து கடைசியா வரும். அதுக்கு முன்னாடி இருக்கு கோட்டக் இருக்கு. கோட்டக் பேங்க். ஸோ இந்த மாதிரி இது அட் சேம் டைம் எல்லா ப்ரைஸும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இதுவையும் நம்ம வந்து வி கேன் சி, வி ஏபிள் டு சி திஸ். இந்த மாதிரி மல்டிப்ளா நம்ம வந்து சார்ட்டை வந்து வச்சு பார்க்கலாம். இதுல என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸ்க்ரீன்ல இருக்குது என்ன சார், என்ன பேங்க்? எதுங்க கிரீனா? ஐசிஐசிங்களா? கரெக்ட். ஆமா, ஐசிஐசிஐ. இது ஐசிஐசிஐ. இந்த இது ஐசிஐசிஐ. இது எஸ்பிஐஎன். இது ப்ளூ கோட்டக் பேங்க். திஸ் ஒன் இஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே, ரிமூவ் பண்றேன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த சைடு இல்லை, இந்த எண்டில் கார்னரில் போனீங்கன்னா இந்த பேங்க்லாம் இருக்கும், ஒன்று லிஸ்டாக இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே கர்சர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்ட்டு மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். இல்லை போகக்கூடாது ஆனால் இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கிறேன்னா இந்த பாருங்க ஐ சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, ஹைட் ஆகிடும். திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, இப்போ இது வந்து சிம்பிள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் சப்போஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒன்றா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நிஃப்டியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டும் தெரியும் உங்களுக்கு. கீழே இருக்கிறது நிஃப்டிங்களா? ஆமாம், கீழே இருக்கிறது நிஃப்டி. அது சப்போஸ் இதே 3 மினிட்ஸ் சார்ட்னா 3 மினிட்ஸ் சார்ட்னா 3 மினிட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூல் கெட் இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு குயிக்காக. இன்னைக்கு நடக்கிறது அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ இந்த 18th மார்னிங்லேருந்து என்ன நடந்திருக்குன்றது யூ கேன் சீ இன் திஸ். ஓப்பனிங்லேருந்து ரெண்டும் பாருங்க கோயின்சைடே ஒன்றா போயிருக்கு, கோயின்சைடாகி போயிருக்கு இல்லையா. பேங்க் நிஃப்டி ஏறுனா நிஃப்டி ஏறுது, இறங்குனா ரெண்டு இறங்குது. ஆனால் லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இல்லை சேம் வந்துச்சுங்க, பாயிண்ட்டே சேம் வந்துச்சுங்க. 44 44 -44 அதே மாதிரி வந்துச்சுங்க. அது மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து கம்பேர் பண்ணுறது சார்ட்டை வந்து இஃப் யூ வாண்ட் டு கம்பேர்னா யூ கேன் கம்பேர் லைக் திஸ். இப்போ இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, திரும்ப இங்கே போயிட்டு நிஃப்டி இந்த இடத்துல போயிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இந்த எஃப்எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு என்ன பண்ணுங்க, யூ ஹேவ் டு டைப் தி இண்டிகேட்டர் நேம். சப்போஸ் என்ன பண்ணணும், யூ வாண்ட் ஆமாம், ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், EMA.
எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ன்ட்டு இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த லைன் வந்துடும். ஐ வாண்ட் 2 தடவை வேணும்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இன்னொரு தடவை கிளிக் பண்ணணும், வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜில் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங் சிம்பிள், இந்த இடத்துல இது கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் சிம்பிள் வரும். செட்டிங்ஸ் இங்கே தெரியுதுங்களா? ஆமாம். இந்த இடத்துல இந்த செட்டிங் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை லென்த் வைக்கணும்னு கேட்கும். இந்த லென்த்தில் போயிட்டு லென்த்தை மாற்றிங்க. சப்போஸ் வந்து 13 டே வேணுமா, 13 லென்த் வேணுமா, 20 லென்த் வேணுமான்றது 13 லென்த் வச்சுருக்கேன். அதில் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் உள்ளது இங்கே இருக்குது. அதில் திரும்ப அதில் போயிட்டு அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கேன் கீப் 20 லென்த்து. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் ரெண்டுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும்னா திரும்ப செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ஸ்டைல் உள்ள இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ப்ளூ கலரில் இருக்குது. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கிவ் டார்க் எல்லோ இந்த மாதிரி வேறு கலர் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கணும். கலர் என்னவோ நீங்கள் விருப்பப்படுறதை கொடுத்துக்கணும், தப்பு. சரிங்களா? சப்போஸ் இன்னொரு இஎம்ஏ வேணும்னா பண்ணலாம். அப் டு 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீன்றதுனால. பெய்டாக இருந்தாலும் நீங்கள் மல்டிப்புளாக இண்டிகேட்டர்ஸை வந்து எனேபிள் பண்ணலாம். ஓகே, சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இண்டிகேட்டர்ஸ் எனேபிள் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் டீம் வியூவரில் வாங்க, நான் உங்களுக்கு அது எப்படி செட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அது தனியாக பார்க்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அடுத்தது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, அதனோட யூசஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு திரும்ப இண்டிகேட்டர்ஸ் எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி அது எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ். ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா. ட்ரெண்ட்னாவே அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் 3 இருக்கு. 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். ஒன் இஸ் அப் ட்ரெண்ட், அடுத்தது டவுன் ட்ரெண்ட், நெக்ஸ்ட் சைட்வேஸ். சைட்வேஸ்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து we can say this is a consolidation னு சொல்லுவோம். கன்சாலிடேஷன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் மே மூவ் டவுன்வர்ட்ஸ், மார்க்கெட் மே கோ டவுன் ட்ரெண்ட்லேயே இல்லை அப் ட்ரெண்ட்லேயே போகும். இது வந்து கன்சாலிடேஷன் பேர். கன்சாலிடேஷனில் மார்க்கெட் வந்து மேலேயும் பெருசாக மூவ் ஆகாது, அப்படியே ஒரே டைரக்ஷன் ஒரே இதில் இருக்கும், சைட்வேஸில் இருக்கும். இதுதான் ட்ரெண்டுங்கிறது. இப்போ ட்ரெண்டுன்னு தெரியுதுங்களா என்னன்னு? இண்டிகேட் பண்ணுறது தான் இண்டிகேட்டர்ஸ். அப்போ ட்ரெண்டோட இண்டிகேட்டர் இது. இப்போ மூவிங் ஆவரேஜ் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். நாட் ஓன்லி தட், அதர் 2 இண்டிகேட்டர்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் மேக்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான இண்டிகேட்டர் இது மேக்டி. மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ். மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ். இந்த இண்டிகேட்டரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணியும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் மூமெண்டம் இண்டிகேட்டர்ஸ். மூமெண்டம் இண்டிகேட்டர்ஸ்னா ப்ரைஸோட ஸ்பீடை, ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும், இல்லை எந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருக்கு, ஓவர் சோல்டரில் இருக்கா இல்லை ஓவர் பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு we are using relative strength index, that is RSI. ஆமாங்க. அடுத்தது வந்து ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த். ட்ரெண்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, இன்னும் மார்க்கெட் மேலே போகுமா போகாதா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டிகேட்டருங்க. இதையும் நம்ம அதில் செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்து பொலிஞ்சர் பாண்ட். பொலிஞ்சர் பாண்ட் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு வொலட்டிலிட்டி இண்டிகேட்டர். வொலட்டிலிட்டி இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் கீழே மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இது எந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகும், எந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே போகுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு we can use this பொலிஞ்சர் பாண்ட். ஓகே, இந்த 6 இண்டிகேட்டர்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அது எப்படி வந்து tradingview.com வெப்சைட்டில் எனேபிள் பண்ணுறது, அது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ
MA மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னா கரண்ட் பிரைஸ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு we are using without the interference of short term price spikes. சில நேரத்துல ஷார்ட் டேர்ம்ல ஏறும் இறங்கும், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாம ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்றது நம்ம அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ், ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் ரெண்டு இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ். ஃபாஸ்ட் மூவிங்னா குயிக்கா மூவ் ஆகுறது, ஸ்லோ மூவிங் ஆவரேஜ். There are two type of moving averages. Fast moving average அப்படின்னா see இப்போ suppose we taken 9 and 20 na 20 moving average will be moving fast and sorry yes 9 moving average moving fast, 20 day moving average will be moving slow. So this is slow moving average, this one is fast moving average. அப்போ எப்பெல்லாம் வந்து இந்த 20 day மூவிங் ஆவரேஜை வந்து 9 day மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணதோ அப்போ அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் மூவிங் ஃபார் மார்க்கெட் இஸ் மூவிங் டு அப் ட்ரெண்ட். whenever this is 9 day, this is 20. whenever this 20 day வந்து 9 வந்து கிராஸ் பண்ண கீழே வருதோ then the time we may say that trend is down trend. ஓகேங்களா? என்ன டவுட்ஸ் இருக்கா? நம்ம வந்து அதில் நான் உங்களுக்கு இந்த 9 and 20 வச்சுட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் இந்த சார்ட் இட் செல்ஃப் நவ். இப்பயே பண்ணிடுறேன், அடுத்ததுக்கு நம்ம அப்புறம் போகலாம். 900 நம்ம மாத்திக்கலாம் சார், 700 அப்படி அதை மாற்ற முடியுமா? இல்லை மாற்றலாங்க. ஆனால் வந்து அதுக்குன்னு பேசிக்காக இவ்வளோ இருந்தால் சரியா இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல. அதனால நம்ம அதை அவ்வளோ இதாக மாற்றக்கூடாது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியுங்களா உங்களுக்கு? எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ஜஸ்ட் மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஜஸ்ட் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மோர் ஆர் லெஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இன்னொரு மூவிங் ஆவரேஜ். இதில் போய்ட்டு செட்டிங்ஸ் வந்து இது வந்து 9 இருக்கு. ஓகே, கீப் ஆஸ் இட் இஸ் 9. ரெண்டாவதுல இருக்கிறதுல மாற்றிக்கலாம். அதில் வந்து we keep 20. சரிங்களா? இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனை. இது கலர் கொடுத்துக்கலாம். அதாவது ஃபாஸ்ட்டுக்கு வந்து க்ரீன் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் we keep green. அண்டு ஸ்லோவுக்கு we keep red. நான் சொன்ன மாதிரி இங்க நடக்குதுங்களா? பாத்தீங்களா? எப்பப்பெல்லாம் இந்த ஸ்லோ ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் இஸ் கோயிங் above the slow moving average, the market is in uptrend. whenever this இங்க பாருங்க, இங்கே கிராஸ் ஆயிடுது, நமக்கு தெரிஞ்சிரும்ல இங்கே மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு. ஓகே, அப்போ இந்த this is slow moving average இல்லைங்களா? 20க்கு நம்ம கலர் என்ன கொடுத்தோம்? ரெட் தானே கொடுத்தோம். 9க்கு வந்து கிரீன் கொடுத்தோம் இல்லைங்களா? அப்போ எப்போ வந்து இந்த ரெட் வந்து கிராசிங் தி திஸ் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி கீழே வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே we can come out of the trade. if லாங் ட்ரேடா இருந்ததுன்னா we come out of the trade. இங்க பாத்தீங்களா, we got these points. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து from here it is 38,322. திரும்ப எங்க சேஞ்ச் ஆகுது பாருங்க, இங்க தான் சேஞ்ச் ஆகுது. இல்லைன்னா உங்க டார்கெட் முடிஞ்ச உடனே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட என்ன it will be coming here around ஒரு maybe around 80.
200 கீழே வந்துருச்சுங்க. அதுல 120 இருக்கு, இன்னொரு 50 வச்சுக்கலாம். 170 பாயிண்ட்ஸ் பக்கம், 150 to 170 பாயிண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு தெரிகிறது. புரியுதுங்களா? அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எல்லா கேண்டலும் கீழே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், we can come out of the trade. This is exponential moving average. Same, both are moving averages. பாத்தீங்களா, சேம் சிமிலர் திஸ் ஒன். அதனால இதையும் அதே போல தான் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் you see moving average convergent divergence. Moving average convergence divergence MACD ன்னு சொல்லுவோம். MACD, MACD, MACD. Moving average convergence divergence indicator. இது என்ன அப்படின்னா, the momentum by comparing two moving averages. இதுலயும் ரெண்டு மூவிங் ஆவரேஜ் இதுல இருக்கும். பை இல்லைன்னா செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றதை நம்ம இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, இங்க பாருங்க, ஐ மார்க் தி பாயிண்ட்ஸ் ஹியர் இந்த சார்ட்ல. இது வந்து உங்களுக்கு லைவாவும் காட்டுறேன். இங்க பாருங்க, இங்க இருக்கா? So this is the place where we have to come out of the market. எப்ப வந்து அதே போல இங்க பாருங்க, அதே போல இங்க பாருங்க, சில நேரத்தில் இப்படி வரும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ், நம்ம ஸ்டாப் லாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்து வெளியில வந்துடணும் ட்ரேட் விட்டு. எல்லாத்துலயுமே ஸ்டாப் லாஸ் இருக்கு. எல்லாமே பக்காவா இருந்தா எல்லாருமே குரோர்பதி ஆயிடுவாங்க ஒரே நாள்ல. ஓகே, ஸோ ஒரு சம் லாகிங் இருக்கும். அதை நம்ம வந்து we have to come out using the stop loss. Whatever you taking the trade, suppose if you are taking the trade with ஒரு 100 rupees எடுக்கிறீங்கன்னா, you have to come out if the price is came down to ஒரு 80 இல்ல 70 உங்களுக்கு கெப்பாசிட்டியை பொறுத்து can come out of the trade. Don't wait all the way to go. ஒரு கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்த ட்ரேட்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ். இது வந்து நம்ம இதுல எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். MACD ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது, அதுவும் என்னன்னு பார்க்கலாம். எல்லாமே பிளைண்டா இது பண்ணாதீங்க. யூ மேக் ஆன் யூ உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி யூ டேக் தி ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் see here. See, I mark all the place where இந்த மாதிரி இருக்கிறத மார்க் பண்ணி பாருங்க. மார்க் பண்ணுங்க. ட்ரெயின் கொஞ்சம் இழுத்துக்கலாம் பார்க்கலாம். கொஞ்சம் -40 0 40 சார் வரேங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராசஸ் we go to daily chart.
இன்ட்ராடே பண்றதுனால we use this one 3 minutes chart யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிமூவ் ஆல் த மார்க்கிங்ஸ். இப்போ பாருங்க, ஸோ சம் ஆஃப் த பிளேசஸ் எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. சம்டைம் யூ ஹேவ் டு வெயிட் பண்ணு. இங்க பாருங்க, if it is this one, ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் உள்ள வந்துடலாம். அது உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ தாங்கிக்க முடியுமோ வச்சுக்கணும். இங்க பாருங்க, இதுக்கு நேராக ஃபேர் டேக் அந்த ட்ரேட் இங்கே எடுக்கணும். இதுதான் ப்ராஃபிட். அண்ட் இஃப் யூ ஹேவ் டு கம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப வந்து இஃப் யூ டேக்கிங் ஷார்ட் பண்ணீங்கன்னா தென் திஸ் இஸ் யுவர் ப்ராஃபிட். Okay, when using this one, this is the trade you have to similarly when you are taking here இங்கே okay. So relative strength indicator னா RSI. இது வந்து ரெண்டு சொல்லலாம், ஓவர் சோல்ட் ஆர் ஓவர் பாட். when this one is above 70, இது வந்து 70 line, this one is 30 line. if this one is above 70, we may say that market is in overbought. overbought னா மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க கீழே இருந்ததுன்னா ஓவர் சோல்டு. when it is coming below the 30, இது வந்து ஓவர் சோல்டு. அப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தை இந்த இண்டிகேட்டர் நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து we see one live example. பார்த்தீங்கன்னா continuously I was watching Tata Motors. டாடா மோட்டார்ஸோட சார்ட்ல இருந்து இப்போ பார்க்கலாம். see here, இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஸ்டாக்கா பார்த்துட்டு லாங் டேர்ம்ல பண்றீங்கன்னா இங்க பாருங்க, லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கா ஷேர் பிரைஸ், இட் இஸ் பிலோ 75. இந்த என்ன இந்த நேரத்துல இந்த மார்ச் கொரோனா லாக்டவுன் போட்டாங்கல்ல அந்த நேரத்துல இது பாருங்க பிலோ 30 இருக்கு. ஈவன் இட் மே பி 10 20 10 15 இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல நீங்க பை பண்ணிருந்தீங்கன்னா then you see how it came. See, you can come out anywhere. எங்க வேணா வந்துடலாம். இங்க வெளியில வந்திருந்தீங்கன்னா கூட it is 120. it is 70sல இருந்தது 120. see, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு 30க்கு கீழேயே அது போகல. அடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இப்போ இருக்கிறது வந்து 500 and something. இங்க பாருங்க, திரும்ப ஒரு தடவை 300க்கு கீழே போச்சு. 300னா 260 70sல எக்ஸாக்டா சொல்லணும்னா இங்க பாருங்க, லாஸ்ட் பிரைஸ் பாருங்க, இதை பாருங்க, இட் இஸ் 268 அரௌண்ட் 268. இப்போ ரீசெண்டா போனது. அதுக்கு முன்னா அது வந்து 30ல டச் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடியே பாருங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ whenever it goes below this RSI value of below 30, you can நல்ல ஸ்டாக்காக இருந்ததுன்னா you can go for long term investment. Average directional index, இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டூல்.
டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல் வந்து 0 to 100, where reading of more than 25 is considered a strong trend. 25க்கு மேலே இருந்தால் ஸ்ட்ராங் ட்ரெண்டு, below 25னா அது மூமெண்ட் அவ்வளோவா இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா will see with example now. So I remove this one. Now I add ADX. Average directional index. இது வந்து டெய்லி சார்ட்ல இருக்கு. If you are doing intraday னா நம்ம we change into 5 minutes இல்ல 3 minutes சார்ட்டுக்கு மாத்திக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல அமைதியா தான் இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது உங்களால? அதாவது டவுன் ட்ரெண்டுக்கும் இது மேலே ஏறும், அப் ட்ரெண்டுக்கும் மேலே ஏறும். அது எந்த டைரக்ஷன் இருக்கோ அதனோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இதில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் இட் ரீச் அரவுண்ட் 70, 80 அந்த மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்ல இருக்கிறதுல எந்த பிரோஜனமும் இல்லை. அது கொஞ்சம் தூரம் அப்படி அப்படியே போகும், 70, 80, 85 அப்படிலாம் கூட போகும். திரும்ப பட்டுன்னு என்ன ஆகிடும்னா இது கம் டவுன் லைக் திஸ், இறங்கிடும். அப்போ மூமெண்டம், அதாவது குயிக்காக சேஞ்ச் ஆகிறது ஐடென்டிஃபை பண்ணலாம் உங்களுக்கு. பாருங்க 18th காலையில் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. 18th தான் டேட்டு. 18th காலையில் மார்னிங்ல இருந்து இங்கே பாருங்க ஒரு இந்த நேரத்தில் வந்து கிராஸ் ஆயிருக்கு. ட்ரெண்டிங் வாஸ் ஓவர் அட் 10:30. இந்த ட்ரெண்டு 10:40க்கு இது ஓவர் ஆயிடுச்சு. மார்க்கெட் 9:15 ஆரம்பிச்சு இது என்னது 10:40க்கு முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மூமெண்ட் வந்து இந்த மாதிரி 25க்கு மேலே இருக்கு அப்படின்னா தென் we may say that அந்த டவுன் ட்ரெண்டாக இருந்தால் என்னன்னா டவுன்ல போகும், அப் ட்ரெண்ட் இருந்தால் அப்ல போகும். இண்டிகேஷன் வந்து எல்லாமே மேலே தான் காட்டுங்களா? அது வந்து ஏன் மேலே காட்டுது? ஆமாம், இது மேலே தான் ஒரே இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. ட்ரெண்டிங் இல்லையா, அவ்வளோதான் சார். ட்ரெண்டிங்காக இருக்கு, நோ ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா ஏறதான் செய்யும். அது ஷேர் இறங்கினாலும் இல்லை ஷேர் ஏறினாலும் இது இறங்கிட்டே இருக்கும். சாரி, இது ஏறிட்டே இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்ட்ல காட்டுறோம் பாருங்க. இதெல்லாம் எடுத்து நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு எதுனா சொல்லுங்க. அப்புறமா டவுட் இருந்தா கேளுங்க, பார்க்கலாம். சரி, இது வந்து ஆக்சுவலா என்னது, இது வந்து சுனிஸ் அப் ட்ரெண்ட்னும் இந்த வேல்யூ பாருங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு குயிக்கா அந்த வேல்யூ மாறினது அப்படின்னா இந்த வேல்யூவும் குயிக்கா மாறும். திஸ் இஸ் பொலிஞ்சர் பேண்ட். இது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த எந்த ரேஞ்சுக்குள்ள இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு we are using this one. ஓகே, ஹலோ. அது வந்து லைவ் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் வந்து இதை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். பட் we see how to. So if you want to add, you add Bollinger Band. Here. Upper band and this is lower band. Whenever the market reaches upper band, it will come to lower. Then it may be in sideways. Whenever go to the extreme end, definitely it will be reaching the lower band.
Okay, but it may be in sideways. Sideways இருக்கிறது sideways இருந்திருக்கும். another sideways இருக்கும். Small trend also will be there. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து this is a down trend. கீழே வந்துருச்சு. lower band கீழே price வந்துருக்கு. And it went above also. இது 3 minutes. நீங்க ஒரு இதையும் பார்க்கலாம். Suppose if you want to see in 5 minutes, 5 minutes it will be giving you the. If you want to see in hourly chart, hourly chart.